தீபாவளிக்காக டெக்கரேஷன் பண்ண போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன நல்ல தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, நாங்களும் அமெரிக்காவில் நல்ல தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே வந்து தீபாவளி வீக் டேஸில் வர்றதுனால நம்மளுக்கு திங்கக்கிழமை எங்கள் ஸ்டேட்டில் லீவு கிடையாது. ஆனால் நிறைய ஸ்டேட்ல எல்லாம் வந்து தீபாவளிக்கு லீவ் விட்ருக்குறாங்க. கலிஃபோர்னியா, அப்புறம் பென்சில்வேனியா, அங்கெல்லாம் லீவ் விட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். நம்மளுக்கு லீவ் விடலை. அதனால என்ன பண்ணினோம் அப்படின்னா, சாட்டர்டே சண்டே தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுச்சு வீக் எண்டில். அமெரிக்காவில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பண்ணுறப்போ எப்போவுமே ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல், தமிழ் நியூ இயர் மாதிரி தீபாவளிக்கு எப்போவுமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து நம்ம தமிழ் சிங்கர்ஸு, தமிழ் கமேடியன்ஸு, ஆக்டர்ஸு அவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு அவங்களோட நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய பிளானிங் வந்து நாங்கள் எப்போவுமே வந்துட்டு சம்மர் முடிஞ்சோன்னா ஒரு 2 months முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யார் வராங்க, எப்போ வர்றாங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். வந்து என்னடா இவ்ளோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கோம்னு பாக்குறீங்க இல்லையா? சோ நம்ம வந்து இப்ப தீபாவளிக்காக டெக்கரேஷன் பண்ண போறோம். நாளைக்கு தான் தீபாவளி செலிப்ரேஷன், இன்னைக்கு சாட்டர்டே. சோ போயிட்டு நம்ம வந்து முன்னாடியே அந்த ஹாலு, அப்புறம் வந்து ஒரு போட்டோ பூத் மாதிரி பண்ண போறோம். சோ அந்த ஏரியா அதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருவோம். சோ இது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்கூலோட ஆடிட்டோரியம் நம்மளுக்கு வந்து ரெண்டுக்கு தருவாங்க. இங்க அந்த மாதிரி ரெண்டுக்கு வாங்கிட்டு நம்ம அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். சோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங். சோ கிளம்பிட்டு இருக்கிறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் நாங்க எப்படி டெக்கரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வெதர் வந்து பயங்கர வெயிலா இருக்குது. வின்டர் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு மட்டும் லக்கிலி பார்த்தா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம மைக்கேல்ஸ் அப்படின்னு ஒரு கடைக்கு போறோம். அங்க போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து வாங்க போறோம். லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து செந்தில் ராஜலக்ஷ்மி கப்புள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டியில வந்து நம்மளுக்காக பாடி கொடுத்தாங்க. இந்த தடவை நம்ம வந்து சூப்பர் சிங்கர்ல இருந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து நம்மளுக்காக பாடினாங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணினோம் அண்ட் அந்த ஹால் எப்படி டெக்கரேஷன் பண்ணினோம் அண்ட் அதை தவிர்த்து சண்டே தான் நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். அது வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அப்புறம் தமிழ் சங்கத்தில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இங்க கொஞ்சம் ஃபால் சீசன்னால எல்லா இலைகளும் விழுந்து விட்டன. மைக்கேல்ஸ் தான் போய்கிட்டு இருக்கட்டும். கிறிஸ்மஸ் ஸ்டப்ஸ் தான் நிறைய இருக்குது. அது கூட எல்லாமே 40% ஆஃப் போட்டாங்க. இப்பதான் அக்டோபர் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாமே 40% ஆஃப். ஸோ எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் செட்டப் பண்ணலான்னு உட்காந்துருக்கோம். ஆனால் ஹால் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இதுதான் அந்த ஆடிட்டோரியம் எப்படி ஒரு 500 பேர்னாவது உட்காரலாம். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த தடவை ஒரு 200 டிக்கெட் தான் வித்துருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இதுதான் டெக்கரேஷன். இந்த எல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி நீட்டா வைக்கணும். எல்லாம் பண்ணி முடிச்சுன்னா டொபகுடின்னு எல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அதை தான் சரி பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து ஒரு சின்ன கோலம் போடலான்ட்டு. இங்கே கோலம் வந்து தரையில் போடுறதுக்கு பெர்மிஷன் தரல நம்மளுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி போட்டு அது மேலே போட போகிறோம். அதுக்கு வந்து கலர் கோலப்படி வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்குது ஹோலி பவுடர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தட்ஸ் நாட் ஹெல்பிங் அஸ். ஸோ வி ஆர் பிளானிங் டு புட் வேற ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கோலி பவுடர் வாங்கிட்டு வந்து தான் அது பண்ணணும். நல்லா இல்லை, அது கோலத்தில் கிட்ட வைக்கணும். ஓகே, அதுதான் சொல்றேன். சில்வர் மட்டும் வைக்கலாம். மக்கள் வந்து கொஞ்சமா வந்ததுக்கு ரீசன் வந்து 2. அதை தவிர்த்து இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது ஒட்டி இருக்கோம், விளக்கு, தீபம். அப்புறம் வந்துட்டு many millions of lamps illuminate your life with endless prosperity, health and wealth forever. Wishes you and your family a very happy Diwali அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாப்பி தீபாவளின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறோம். இந்த இடம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டால் வரப்போகுது. நிறைய கடைங்க எல்லாம் போட போகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த டேபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். வி நீட் இன்னும் நிறைய டேபிள்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஸோ அது நாளைக்கு ஆளுங்களை பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அது ஒரு ரீசன். 2வது நம்ம தீபாவளி நாளைக்குன்னா இன்னைக்கு தான் அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஸோ எவ்ரிபடி வாண்டட் டு செலிப்ரேட் தீபாவளியில் வீட்டில். ஸோ அதனால நிறைய கூட்டம் இல்லை. பட் இருந்த கூட்டமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எவ்ரி ஒய்ஃபுக்கு பின்னாடி இருக்கிற சக்ஸஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரீசன் இல்லை. ஸோ என்னோட ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான். எந்த ஒரு சின்ன வேலைனாலும் அதை முழு மனசோட எனக்காக செய்வாங்க. என்னமோ தெரியலங்க, திருப்பி திருப்பி கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நாம வந்து இன்னொரு பேக் ட்ராப் வேற அழகா கிடைச்சதா, ஹாப்பி தீபாவளின்னு அதுல போட்டிருந்துச்சு. சரி அதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்தினோம். எல்லாரும் ஹெல்ப்புக்கு வந்த எல்லாரும் கமிட்டி மெம்பர்ஸும் திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு மட்டும் இருந்துதான் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மணி 9:30 ஆயிடுச்சா. சரி வேற பேக் ட்ராப் மாத்திட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அடுத்த நாள் வந்து திருப்பி சீக்கிரம் நம்ம வரணும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம். அந்த டெக்கரேஷன்ஸ் வந்து வர்ற வீடியோல வருது பாருங்க. காலையில வந்துட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம வடையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பணும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன். மிக்சியில போட்டு கொஞ்சமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்க மாமியார் எப்பவுமே சொல்லுவாங்க, நல்ல நாளுக்கெல்லாம் வந்து எண்ணெய் சட்டி வைக்கணும், அது வந்து நல்லது, ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சரி டக்குன்னு, ஏன்னா நம்மளுக்கு லஞ்ச் வந்து இங்க ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல தான் நல்ல ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதனால ஜஸ்ட் வடை மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட். அதனால டக்குன்னு வடை போட்டு எடுத்துட்டு வடையை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த பெரிய வேலை என்னன்னா என் பொண்ணை கிளப்புறது. ஹாஃப் சாரி கட்டணும் அவளுக்கு. ஸோ அதனால அவளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறேன். மீன்வாயில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், இந்தியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து என் பொண்ணையும் கிளப்பிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே நாளைக்குன்னா திங்கக்கிழமை ஆயிரும். அப்புறம் எல்லாரும் பிஸி, அவங்க தீபாவளி லீவ்ல இருப்பாங்க, நாங்கள் பிஸி ஆயிடுவோம். ஸோ அதனால எல்லாருக்குமே சண்டே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டோம். இது ஒரு ஹாஃப் சாரி. நான் வந்து இந்தியாவில் இந்த வட்டம் நம்ம வந்து சம்மரில் வெக்கேஷன் போயிருந்தப்போ நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த ஹாஃப் சாரி அவளுக்கு. ஸோ பார்க்க நல்ல வைப்ரண்ட்டான கலரு, க்ரீன் அண்ட் ப்ளூ பார்டர் வச்சு ஆல்ரெடி ட்ரேப் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் சார்ஜஸ் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா. இது கிட்டத்தட்ட 5000 rupeesக்கு நான் வாங்கினேன். ட்ரேப்பிங் எல்லாம் சேர்த்து 5500. ஆனால் வந்து கொஞ்சம் அவ டான்ஸ்லாம் ஆடினமா, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேர்த்ததுல லைட்டாக சாயம் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை வாஷ் பண்ணுறதுக்கா இல்லை இங்கே ட்ரை கிளீனிங் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இல்லை. ஸோ அதனால ஐ வாஸ் ஒரிட். இப்போ இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணேன். இந்த ப்ளூ கலர் வந்தாலே இந்த ப்ராப்ளம் தான். இந்த ராமர் பச்சை, ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்பவுமே வந்து சாயம் போகும். அதனால அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம எப்பவுமே பார்த்து தான் வாங்கணும். இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ஸோ அதனால வேற வழியே இல்லாம வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா என் பொண்ணை கிளப்பியாச்சு. அடுத்து நான் இப்ப போய் கிளம்பணும். வடை ரெடி. நான் இப்ப போய் கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டு வந்துடுறேன். என் ட்ரெஸ் அவுட்ஃபிட்ட உங்கள்கிட்ட காட்டுறேன். கம கம கமன்னு வடை சுட்டாச்சு. இப்ப சாப்பிடலாம். உப்புலாம் உப்பு கொஞ்சம் கம்மி, டேஸ்டா இருக்கணும். அப்பதான் உளுந்து டேஸ்ட் இருக்கும். உப்பு ஜாஸ்தி போட்டோம்னா தீபாவளி அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? மழை பெய்கிறது. இருந்தேனா வா. அவ்வளவுதான், ரொம்ப இல்ல. This is my outfit. மழை பெய்வதால் இதுல பாருங்க பீகாக்லாம் போட்டிருக்குது, அழகா இருக்குது. பீகாக்லாம் போட்ட ஒரு லேங்கா. ஸோ அதுக்கு மேட்சா ஒரு இயர்ரிங்கு அண்ட் நெத்திச்சூடி. இதுவே பயங்கர கிராண்டா இருக்கிறதுனால நான் நெக் பீஸ் ஒன்றும் நெக்லஸ் எதுவும் போடல, செயின் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். And this is my outfit. Okay, ஆமா. மழை பெய்கிறது. இன்னைக்கு வந்து ஃபுல்லும் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து பயங்கரமா வெயில் அடித்தது.
ஓகே அந்த அவங்களோட அந்த பேனர்ல did you see the color combo it has the same color ஓகே இங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் வீடியோவா எங்க வீட்டுக்காரர் எடுக்கிறாரு ஏன்னா டான்சிங் ஆடணுமா சும்மா ஆமா நல்ல குட் ஐடியா இல்ல நம்ம குடிசையோட எப்போ ஜாக்கிரதையா இதுல எடுத்துக்கலாம் ஓ இதுலயா ஓ இப்படி எல்லாம் புடிச்சுக்கணுமா ஐயா இது பிடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஓகே இந்த பேக்ரவுண்டு தான் அந்த டெக்கரேஷன்ஸ் அதுக்கப்புறம் மாற்றினது. ஸோ இதுக்குள்ள வந்து அழகாக அந்த குத்து விளக்க சுற்றி ரங்கோலி ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு தான் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 to 6 தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் லன்ச்சு. ஸோ நம்மளுக்கு லட்டோடு சேர்த்து நான்வெஜ் மீல்ஸ் இருந்து சிக்கன் ரைஸு, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. அது கூட கொஞ்சம் தயிர் சாதம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் மெனு. தோசை, இட்லி, வடை, சாம்பார், சட்னி. How do you like the food? Nice? You like it? Yummy! உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? பொட்டேட்டோவா? இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், தமிழ் நியூ இயர்க்குலாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வைக்கும்போது வெளியில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். அதை தவிர்த்து இங்கே கேட்ரிங் சர்வீசஸும் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். நல்ல அத்தன்டிக்காகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வெஜிடேரியனுக்கு வந்து சாம்பார், பொட்டேட்டோ கறி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் வெஜிடேரியனுக்கு சொன்ன மாதிரி சிக்கன் மீல்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஒரு கார குழம்பு பார்க்குறதுக்கே எம்மியாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தனால இதெல்லாம் டேஸ்ட் பண்ண முடியல. அதை தவிர்த்து ரசம், அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான பருப்பு வடை. கமிட்டி மெம்பர்ஸ்ல ஒவ்வொரு ரோல் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு ஃபுட்டுக்காக ஒரு லீடர் இருப்பாங்க, அப்புறம் கல்ச்சுரலுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சொல்லுங்க, நீ வாட்டுக்கு ஃபிளிப் பண்ணி உங்களை எடுக்கலாம். பாருங்க. I don't know if it even recorded. பாஸ்ல இருந்ததா? ஆல்ரெடி சிங்கர்ஸ்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்லாம் வந்து அவங்கவுங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா, இந்த மைக் அரேஞ்ச்மெண்ட்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் இவங்கெல்லாம் சாப்பிடல. இனிமேல் இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்து தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சிருக்கிறோம். மஞ்சள் கலர் மைக்கு, மஞ்சள் கலர் எல்லாரும் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறோம். சோ மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். முதலாவதாக நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்காக தமிழ் தாய் வாழ்த்து பாட ரெடியா இருக்கிறாங்க. சோ நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாக அனைவரும் எழுப்பு தமிழ் தாய் வாழ்த்து. பின்னாடி ஸ்டேஜ்ல நாங்களாம் நிக்கவே இல்லை, ஆடிட்டே இருந்தோம். சோ இப்போ வந்து இதோட சேர்த்து பாட்டு பாடிட்டு ஆடினா எப்படி இருக்கும்? சோ அதுக்கு நீங்க எல்லாருமே வந்து இவங்க ஆடுறதையும் பார்க்கலாம், பாடுறதையும் பார்க்கலாம். சோ நம்மளுக்கு நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்கிறாங்க இங்க. அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்காக டிஃப்ரெண்ட் மியூசிக் லைக் ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் மியூசிக் வேணுமா அதுவும் இருக்கு நம்ம கையில. அப்புறம் ஃபோக் டான்ஸ் வேணுமா, ஒரு குத்து பாட்டு போடுங்க அப்படின்னாலும் நாங்க வச்சிருக்கிறோம். அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறீங்கல்ல, என்னையா புது பாட்டுல ஒண்ணுமே வாயில விளங்கலையா, பேசாம பழைய பாட்டு ஏதாவது பாடுங்க, அதுவும் நம்ம கையில இருக்குது. எல்லாமே நம்ம கையில இருக்குது. சோ முதலாவதாக அந்த குரூப்பை நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களா? யாரு யாரு? சூப்பர். முதலாவதாக எந்த ஒரு குரூப்பா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லீடர், ஒரு கேப்டன் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த கேப்டனை ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிடலாம். மிஸ்டர் கல்யாண். கல்யாண் அவர்கள் வந்து கோல்டன் ரிதம் அப்படின்னு ஒரு மியூசிக் பேண்ட் வந்து கடந்த 40 வருஷமா ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து பெஸ்ட் மியூசிக், லைட் மியூசிக் பேண்டுக்கு பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு சினிமா கலைமன்றம் சார்பாக இவங்களுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. மோர் தென் 5000 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் 5000 பெர்ஃபார்மன்ஸ். அதனால இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கு பெரிய ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து ஈஸியா பண்ணிட்டு போயிருவாங்க. அண்ட் நமக்கு வந்து இவர் வந்து புதுசு கிடையாது. சோ இங்கே நமக்கு 3 தடவை வந்திருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோட வருக வருக அப்படி என்று வரவேற்கிறோம். Thank you so much, Manasari.
நான் ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டு யாரு பாடினாலும் கெஸ் பண்ணுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். ஊதா கலர் ரிப்பன் யாரு அப்பன் யாரு? எஸ், அவங்க வந்திருக்கிறாங்க. ஹரி வாங்க. ஹரிஹரசுதன், மிஸ்டர் ஹரிஹரசுதன் வாங்க மேடைக்கு. சூப்பர். இவர்தான் ஹரிஹரசுதன் அவர்கள். இவர் ஊதா கலர் ரிப்பன் அப்படின்ற பாட்டுக்கு இமான் சார் மியூசிக்ல பாடிக்கிறாரு. இவர் வந்து ஒரு 200க்கு மேல மூவில பாடிக்கிறாரு. தமிழ் சினிமா பாடல்கள் பாடிக்கிறாரு. டிஃபரெண்ட் இசையில நாராயணன் அவர்களுடைய இணைப்புல எல்லாம் நிறைய பாடல்கள் பாடிக்கிறாரு. நிறைய ஸ்டேஜ் ஷோவும் பண்ணிருக்காரு. எஸ்பிபி கூட எல்லாம் பாடிக்கிறாங்க. மனோ கூட இப்பதான் நேற்று நைட் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடிக்கிறாங்க. இவர்கள் வந்து ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், UAE, USA, கனடா, ஆஸ்திரேலியா, யூரோப், ஸ்ரீலங்கா, துபாய், அப்பா இன்னும் இருக்குது, படிக்க முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாருமே வந்து எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம படிச்சதுக்கு அமெரிக்கா மட்டும்தான் சுத்தி பாக்குறோம். பாட்டு கத்துக்கிட்டா உலகம் நம்ம சுத்தி பார்த்துருக்கலாம். சோ இனிமே இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாட்டு கத்து கொடுத்து அந்த கலையை வளர்த்து இந்த மாதிரி பல ஊர்களை சுத்தி பார்க்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். அடுத்தபடியாக நமக்கு வந்து இருக்கிறவங்க வந்து லதா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு ஃபீமேல் சிங்கர். இவங்க ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். வாங்க லதா. She's also a playback singer. தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம நிறைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். என்னென்ன பாடலாம் பாடி இருக்கிறீங்க? என்ன மொழிகள் எல்லாம் நீங்க பாடி இருக்கீங்க? வணக்கம் எல்லோருக்கும், எப்படி இருக்கீங்க? Okay, so myself Lata Krishna. I was part of Vijay TV Super Singer Season 5 and I'm a playback singer also. I have sung in many languages like Malayalam, Tamil, Telugu for many music directors, and I have traveled with so many legendary singers and musicians like SPB sir, Chitramma, Rahman sir, Ilayaraja sir. So I'm so happy to be here and so happy to share our Diwali with you all. So wish you all a very happy Diwali. Thank you so much for coming. And அடுத்தபடியாக சாம் பி கீர்த்தன் அவர்கள். இவர்களும் நம்ம வந்து பிளேபேக் சிங்கர் தான். நிறைய தமிழ் மூவிஸ்ல எல்லாம் பாடி இருக்கிறாரு. வெல்கம் மிஸ்டர் சாம், பிளேபேக் சிங்கர் சாம். முக்கியமா சொல்லணும்னா நம்ம இளையராஜா அவர்கள்ட்ட பாடி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். நிறைய சாங்ஸ் பாடிக்கிறாங்க. 360 சாங்ஸ் மேல பாடிக்கிறாங்க. சினிமா சாங்ஸ் மட்டும் இல்லாம கிறிஸ்டியன்ஸ் டிவோஷனல் சாங்ஸ் கூட பாடியிருக்கிறாங்க. அந்த ஒரு கனவு அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாடல் பற்றி சொல்லுங்க சார். என்ன இங்க வந்து பாட்டு? இல்ல, அச்சமில்லை அச்சமில்லை வந்து ஒரு அமீர் சாரோட படத்துக்கு பாடியிருக்கேன். ரிலீஸ் ஆக போகுது. ஐ ஒர்க் வித் ராஜா சார், யுவன் சங்கர் சார், ஹாரிஸ் சார், எல்லாருடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் மை ஓன் சேனல், இண்டிபெண்டன்ட் சேனல். 10 வருஷமா ஒர்க் பண்றீங்களா ராஜா சார் கிட்ட? ஆமா. இல்ல ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எல்லாம் இங்க இவ்வளவு தூரம் நம்மளுக்காக வர மாட்டாங்க இல்லையா? சோ ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆர்மி கேம்பஸ்ல போற மாதிரி தான். போகும்போது ரெடி ஆகி போனோம். திட்டு வாங்கணும்னு ரெடி ஆகி போனீங்கன்னா திட்டு வாங்கினா அன்னைக்கு உங்களுக்கு திட்டு வாங்கினா யூஷுவல் டே. அவ்வளவுதான். சூப்பர். ஒரு ஸ்கூலுக்கு போற மாதிரி டெய்லி. யா சூப்பர். ரொம்ப சந்தோஷம். திருப்பி நான் சென்ட் லூயிஸ் வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் லூயிஸ் சொல்றேன். கிளீவ்லாண்ட் வருது. ஏன்னா ரெண்டுமே நாங்க போறோம். கிளீவ்லாண்ட் சென்ட் லூயிஸ் எப்பவுமே ஒத்துக்க மாட்டீங்களா? சரி, கிளீவ்லாண்ட் ஓகே. இந்த ஊரை பத்தியா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட். தனியா விடவே மாட்டாங்க. யாராவது வருவாங்க. அதனால அது ரொம்ப கேரிங்கா இருக்கும். இந்த ஊரு அவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க. 2019 வந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். சோ பயங்கர கேரிங்கா இருக்கும். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் அவ்வளவு கோஆர்டினேட் பண்ணி டக்கு வருவாங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை ஆக்சுவலா. ஏன்னா யூஎஸ் வரும்போது அதை பத்தி ரொம்ப கவலைப்படுவோம். சாப்பாடு ஏதாவது பிரச்சனை இருப்பாங்க. பட் இந்த ஊர்ல பர்டிகுலர்லி டைம் எங்களுக்கு வந்து டைமா பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு வச்சு உங்க வயிறு ஸ்டமக் அப்செட் ஆகாம எவ்வளவு கேரிங்க நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். அது ஹோம் ஃபுட்ன்றது தான். அதனால தான் அதான் ஸ்பெஷல்.
தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்தபடியாக நம்ம கிட்ட இருக்கிறவங்க வந்து ஸ்ராவியா அவர்கள். ஸ்ராவியா வந்து நம்ம ஊருக்காரங்க தான், பிட்ஸ்பர்க்ல இருந்து வந்திருக்கிறாங்க நம்மளுக்காக. வாங்க ஸ்ராவியா, ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துடலாம். இவங்க வந்து தமிழ் மட்டும் தெலுங்கு பாடல் பாடுவாங்க. இவங்க நம்மளுக்கு ஆனா இப்ப தமிழ் பாடல் பாட தான் வந்திருக்கிறாங்க. சோ அவங்க வந்து ஒரு நிறைய நம்ம தமிழ் சினிமால நிறைய பாடல்களும் பாடி இருக்கிறாங்க. சோ do you want to wish them happy Diwali? எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for having me here. It's wonderful to be performing for all of you. Hope you have a wonderful show. Thank you. Yeah, அவ்வளவுதான். Thank you so much. உங்கள் இசை மழையை நாங்க நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Over to Mr. Kalyan. Thank you, Mr. Kalyan. Thank you, everybody. Thank you. தேங்க்யூமா. வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். போன வருஷம் கேட்ட மாதிரி சவுண்ட் கம்மியா இருக்கு. பயங்கர என்ஜாய்மெண்ட், எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் ஆடிட்டு பயங்கர ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி இருந்துச்சு. சிங்கர்ஸும் எங்களோட ரொம்ப கனெக்டா நம்ம வந்து நம்மளோட இன்டராக்ட் பண்ணிட்டு நல்லா பாடினாங்க. ஸோ எல்லா பாட்டுக்கும் குட்டீஸ் ஒரு கேங்கா, இந்த சைடு ஜென்ட்ஸ் ஒரு கேங்கா, லேடிஸ் ஒரு சைடு, அப்புறம் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். செம ஃபன்னா இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இது சம்மர் சீசன் இல்லை, ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயில் இருக்கும் போலே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வயசான பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கள் டான்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பழைய சாங்ஸ் அவங்க பாடினாங்க. அண்ட் குட்டீஸ் எல்லாம் ஒரு சாங்குக்கு கூட உட்காரல, பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள உட்கார வைக்கிறதுக்கே பெரிய பாடாக போயிடுச்சு. இடையில ஒரு பிரேக் விட்டு எல்லாத்துக்கும் டீ சமோசாலாம் கொடுத்தோம். ஸோ அந்த டயத்தில் போயிட்டு வெளியில் வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது, க்ளோத்ஸ் சரி, ஆக்சசரிஸு சரி, அப்புறம் சில பேர் வந்து ஹேர் ஆயில்லாம் விற்றாங்க. அப்புறம் வந்து கோர்சஸ், இந்த அபாக்கஸு மேத் கிளாஸஸ்க்கு அதுக்கெலாம் கோர்சஸ் இருக்குது. அப்புறம் தானிய வகைகள்லாம் வச்சு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ இதில் எல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ண ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஈவன் நம்ம வந்து பொங்கல் டயத்தில், தமிழ் நியூ இயர் டயத்தில் ஃபோட்டோ பூத் டெக்கரேஷன் பண்ணோம்ல, அதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கூட இன்னுமே நிறைய பேர் டிபியில் வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டெக்கரேட் பண்ணி அதுக்கு பின்னாடி எடுத்த ஃபோட்டோஸை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஷியஸாக வந்து இன்னும் வச்சுருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம். போய் நான் பண்ணிட்டு இருப்பேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்க. வருது ஏதோ ஒரு ஓரத்துல சங்கீதம் இருக்கு. நல்லா நல்லா கீர்த்தனை பாடுறாங்க, நல்லா மேலா இதை பிடிச்சு பாடுங்க பார்ப்போம். ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு பின்னாடி போய் நின்றுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் முன்னாடி வாங்க எங்களோட சேர்ந்து ஆடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம், வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோமா, அப்புறம் பார்த்தா திருப்பி அவங்களே வந்து முன்னாடி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணவே முடியல, எங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறமா எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த கடைசி ஒரு 20 minutes வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சாங்ஸ் பாடினாங்க. ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஆடி என்ஜாய் பண்ணி இந்த விழாவை இனிதே நிறைவு செய்தோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.